வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு விநாயகர் கோவில்களில் இன்று சதுர்த்தி விழா. வீடுகள் தோறும் பூஜைகள் செய்து பொதுமக்கள் வழிபாடு. புகழ்பெற்ற மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள். சமூக இடைவெளியுடன் தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட முயற்சி. பாஜக மற்றும் இந்து அமைப்பினரின் செயலால் பரபரப்பு, போலீஸ் குவிப்பு. முதுமலையில் யானைகள் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி விழா. கோவிலை சுற்றி வந்தும் மணியடித்தும் மண்டியிட்டு விநாயகரை வழிபட்ட யானைகள். கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்தோருக்கு இஎஸ்ஐ மூலம் 3 மாதங்களுக்கு 50% ஊதியம். மத்திய அரசு முடிவு. டெல்லி தௌலாகான் பகுதியில் ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி கைது. ஏராளமான வெடி மருந்துகளையும் பறிமுதல் செய்து சிறப்பு காவல் படை நடவடிக்கை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 69,878 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30 லட்சத்தை நெருங்குகிறது. நாடு முழுவதும் முதன்முறையாக ஒரே நாளில் 10 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். கொரோனா ஊரடங்கால் 5 மாதங்களாக மூடப்பட்டிருக்கும் வாரச் சந்தைகள், உணவகங்கள், விடுதிகளை திறக்கலாம். டெல்லி அரசு அனுமதி. ஒரு வருடத்தில் 4400 முறை நிலவை வலம் வந்த சந்திரயான் 2. மேலும் 7 வருடங்கள் நிலவை சுற்றி வர தேவையான எரிபொருள் விண்கலத்தில் உள்ளதாக இஸ்ரோ தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் சிறிய கோவில்களில் அரசின் வழிகாட்டுதல்களின்படி விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற வரத விநாயகர் கோவிலில் விநாயகருக்கும் தங்க கவசம் அணிவித்து வழிபாடு நடைபெற்றது. பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதால் அவர்கள் கோவிலுக்கு வெளியே நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலைத்தாய் அறக்கட்டளை சார்பில் நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடினர். விநாயகர் வேடமிட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் நாதஸ்வர இன்னிசை கச்சேரியுடன் விநாயக பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சிலம்பாட்டம், குஸ்தி, வாள்வீச்சு போன்ற தமிழக வீர விளையாட்டுகள் செய்து காண்பிக்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் உப்புக்கார தெருவில் உள்ள ஸ்ரீ இலுப்பையடி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் மூலவர் தங்க கவச அலங்காரத்திலும் காட்சியளித்தனர். இதேபோல ஸ்ரீ உச்சி பிள்ளையார் கோவில், இரட்டை விநாயகர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேட்டூர்ணி மடம் சந்திப்பில் உள்ள அருள்மிகு அற்புத விநாயகர் திருக்கோவிலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கொரோனா தொற்று ஒழியவும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு
ஈரோடு மாநகராட்சி வளாகத்தில் உள்ள வலம்புரி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. விநாயகருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து அருகம்புல், எருக்கம்பூ மாலை மற்றும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரி, சர்க்கரை பொங்கல் வைத்து சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் குறைந்த அளவிலான பக்தர்களே பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் இன்று மட்டும் சமூக இடைவெளியுடன் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் மற்றும் மாணிக்க விநாயகர் சன்னதியில் தலா 10 கிலோ எடையுள்ள கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. மேலும் உச்சிப்பிள்ளையார் வெள்ளி கவசம் அணிந்தபடி காட்சியளித்து வருகிறார். மலைக்கோட்டையில் கீழே உள்ள மாணிக்க விநாயகர் சன்னதியில் சமூக இடைவெளியுடன் வந்து வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இதனிடையே திருச்சி மேல் அரண் சாலையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விநாயக பெருமானுக்கு 12 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இங்கும் ஒரு சில பக்தர்கள் மட்டுமே வழிபாடு செய்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 21 கோடியே 19 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் இதுவரை 9,83,936 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,89,649 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,88,234 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 21 கோடியே 19,57,003 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 1,539 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி சென்னையில் 1,22,757 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 12,708 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 1,07,492 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 2,557 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,539 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணாநகர் மண்டலத்தில் 1,437 பேருக்கும், அம்பத்தூரில் 1,380 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அடையாற்றில் 1,328 பேரும், வளசரவாக்கத்தில் 1,185 பேரும், திருவிக நகரில் 874 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். ராயபுரத்தில் 774 பேரும், தேனாம்பேட்டையில் 750 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 688 பேருக்கும், மாதவரத்தில் 619 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆலந்தூர் மண்டலத்தில் 541 பேரும், பெருங்குடியில் 508 பேரும், சோழிங்கநல்லூரில் 426 பேரும், திருவொற்றியூரில் 277 பேரும், மணலியில் 144 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதால் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்கும். தமிழகத்தில் ஏற்கனவே சில தளர்வுகளுடன் வரும் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இந்த முழு ஊரடங்கின் போது பால் விற்பனை, மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்கும். மக்கள் அனைவரும் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரவை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 69,878 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 29,75,000 கடந்துள்ளது.
நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தினம்தோறும் அதிரடி உயர்வை கண்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 69,878 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா மொத்த பாதிப்பு 29,75,702 அதிகரித்துள்ளது. இதில் 6,97,330 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 22,22,578 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1,945 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 55,794 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லி தௌலாகான் பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய IS இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பயங்கரவாதியை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். டெல்லி தௌலாகான் பகுதியில் நேற்று இரவு மர்ம நபர் ஒருவர் ஆயுதங்களுடன் செல்வதாக சிறப்பு படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியை போலீசார் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது கரோல் பாக்கில் இருந்து தௌலாகான் செல்லும் ரெட் சாலையில் சந்தேகப்படும்படியாக வந்த நபரை மடக்கினர். அப்போது அந்த நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தப்பி செல்ல முயன்றார். போலீசார் சுற்றி வளைத்து பதில் தாக்குதல் நடத்தி அந்த நபரை கைது செய்தனர். அவரிடம் இருந்து வெடிமருந்துகள், துப்பாக்கிகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அந்த நபர் IS தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவர் லோத்தி காலனியில் உள்ள சிறப்பு படை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் கொரோனா பாதிப்பால் இன்று மேலும் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வந்தாலும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் இன்று மேலும் 16 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 8 பேரும், கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 2 பேரும், ஓமந்தூரார் மருத்துவமனையில் 4 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்தோருக்கு ESI மூலம் 3 மாதங்களுக்கு 50% ஊதியம் வழங்கும் வகையில் விதிமுறைகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் சலுகையை அறிவிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் அரசை வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் வேலை இழந்த பணியாளர்களுக்கு உதவும் வகையில் ESI மூலம் அவர்கள் பெற்ற ஊதியத்தில் 50% தொகையை 3 மாதங்களுக்கு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அடல் பெமிட் வியாக்தி கல்யாண் யோஜனா திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்வதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த நிவாரணத் தொகையை பெறும் நபர் கொரோனா ஊரடங்கால் கடந்த மார்ச் 24 முதல் வரும் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் வேலை இழந்தவராக இருக்க வேண்டும். மேலும் ஏப்ரல் 1, 2018 ஆண்டு முதல் மார்ச் 31, 2020 வரையான காலத்தில் ESI பங்களிப்பை செலுத்திய நிறுவனங்களில் பணி புரிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 2 விண்கலம் ஒரு வருடத்தில் 4,400 முறை நிலவை வலம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ கடந்த ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி சந்திரயான் 2 விண்கலத்தினை GSLV-3 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவியது. இது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் நிலவில் தரை இறங்கும் முயற்சியில் அதன் லேண்டர் கருவி தரையில் மோதி சேதமடைந்தது. இருப்பினும் விண்கலத்தின் ஆர்பிட்டர் நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதோடு விண்கலத்தில் உள்ள 8க்கும் அதிகமான உபகரணங்கள் இன்று வரை நன்கு இயங்கி வருகின்றன. இந்நிலையில் சந்திரயான் 2 விண்கலம் கடந்த ஒரு வருடத்தில் 4,400 முறை நிலவை சுற்றி வந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் 7 வருடங்கள் நிலவை சுற்றி வர தேவையான எரிபொருள் விண்கலத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளது. சந்திரயான் 2 உள்ள சக்தி வாய்ந்த கேமராக்கள் நிலவின் பரப்பை படம் பிடித்து இதுவரை 22 புகைப்படங்களை அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 40,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 17 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5048 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40,384 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 72 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ 72,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 22ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழக மக்களின் மனங்களில் வாழும் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் திருப்பெயர் கொண்ட ஜெயா தொலைக்காட்சி வெற்றிகரமாக 22ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போட்டிகள் நிறைந்த காட்சி ஊடகத்துறையில் அனைத்து தரப்பினரும் விரும்பி பார்க்கக்கூடிய தொலைக்காட்சியாக தமிழக மக்களிடம் ஜெயா தொலைக்காட்சி தனக்கென தனி இடம் பிடித்திருப்பது சிறப்புக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தருவது மட்டுமின்றி சமூகத்தில் உள்ள பழுதுகளை நீக்க பாடுபடும் ஊடகமாக செயல்படுவது பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ள அவர், மாண்புமிகு அம்மா அவர்களின் மக்கள் நலக் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதிலும் உலகிற்கு உரக்க சொல்வதிலும் ஜெயா டிவிக்கு முக்கிய பங்குண்டு என தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் நன்மைகளை பெற்றுத்தரும் ஆயுதமாக, தீமைகளை தடுத்து நிற்கும் கேடயமாக இனி வரும் ஆண்டுகளிலும் ஜெயா டிவியின் வெற்றி பயணம் தொடரும் என்றும், இந்த நல்ல நாளில் ஜெயா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அங்கு அர்ப்பணிப்போடு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.